பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய அனுகிரகம். தேவன் பாருங்க அனுகிரகம் செய்கிறாராம். அதாவது மனுஷன் தன்னுடைய பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கவும் பாருங்க அந்த பிரயாசத்தின் கனிகளை புசிக்கவும். இந்த புசிக்கவும்ன்ற வார்த்தை என்ஜாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மக்கள் என்ன சொல்லிட்டாங்க? இந்த உலகத்துல எல்லாம் நமக்கு என்ஜாய்மெண்ட் கிடையாது. பாவிகள் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு பரலோகத்தில் போய் தான் ஆண்டவர் என்ஜாய்மெண்ட்டை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி நம்புகிறாங்க. பாருங்க, பரலோகத்தில் போன பிறகுதான் என்ஜாய்மெண்ட்டு, பூலோகத்தில் நமக்கு என்ஜாய்மெண்ட்டு கிடையாது. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? செத்த பிறகுதான் பரலோகம் ஆரம்பிக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை உள்ளத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில் பரலோகம் ஆரம்பிச்சிடுச்சு. ஹலோ, இருக்கிறீங்களா? அன்னைக்கு பரலோகம் ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே பரலோகத்தை என்ஜாய் பண்றதுக்கு பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே பரலோகத்தை கர்த்தர் ஆரம்பிச்சு விட்டுட்டாரு. நான் சொல்லுறேன், இங்கேயே என்ஜாய்மெண்ட் தாங்க. எல்லா நன்மைகளையும் பாருங்க நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் இந்த வாழ்க்கையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு.